ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இரும்பு சத்து தரக்கூடிய ஒரு பொடியை தான் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 4 வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும், தீய விடக்கூடாது. இப்போ 100 கிராம் சம்மந்தி எள்ளு எடுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த எள்ளையும் நம்ம வறுத்து எடுக்கணும். சிம்மில் தான் வச்சு இதை நம்ம செய்யணும் பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் தீய விடாமல் நல்லா வறுத்து எடுக்கலாம். இது பைய ஸ்லோவாக தான் அப்படி பொடிச்சு மேலே வரும் பார்த்துக்கிடுங்க. நான் கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்துங்களா, இப்படி வரணும். ரொம்ப கருக்க விட்டுறக்கூடாது, அப்போ தீஞ்சிரும், அப்புறம் நம்மளுக்கு சாப்பிடக்கு நல்லாவே இருக்காது பார்த்துக்கிடுங்க. இப்போ இதையும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடணும் பார்த்துக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக வெள்ளைப்பூடி, பொரிகடலை, அப்புறம் உப்பு, புளி இதெல்லாம் போட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துடணும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது, பிறகு புளி மாதிரி கட்டியாக ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. பொடி ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நல்லா உதிர்ந்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இதை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பலன்னு பார்த்திங்கன்னா, தோல்லாம் நல்லா பளபளன்னு ஆகுமா. உடல் எடையை கூட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு வெயிட் போடும் பார்த்துக்கிடுங்க. கருப்பு எள்ளை பெண்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வராதான். அப்புறம் இந்த எள்ளை நம்ம போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இந்த எள்ளை தினமும் சாப்பிட்டா அவங்களுக்கு மது அருந்தணுங்க அந்த எண்ணமே வராதான் பார்த்துக்கிடுங்க.